எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இது கோதுமை தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சில வீட்டில் வந்து இது பருப்பு இல்லாத சாம்பார் இல்லை கடலை மாவு சட்னி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி தட்டி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை இவ்வளோ தான். இஞ்சி மட்டும்தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதையும் சேர்த்து பண்ணுங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் அப்படிங்கிறதால உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஆனால் வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆக வேண்டாம், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து தக்காளி நல்லா நசுங்கிற அளவுக்கு குக் ஆகட்டும். அதை நான் சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம கடலை மாவு கரைக்கிறத ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலை மாவு. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன் இன்றைக்கி. அதுக்கு தான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் சேர்த்து பண்ணுறேன் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கட்டி தட்டாமல் நல்லா தாராளமாகவே நீங்கள் பார்த்திங்கன்னா நான் அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை சொம்பு ஊற்றிருப்பேன். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க கடலை மாவை. ஏன்னா ஊற்றின உடனே கட்டி தட்டக்கூடாது, கொஞ்சம் நேரம் அது கொதித்து தான் கட்டி ஆகணும். அப்போ தான் அது பச்சை வாடை போக அந்த கடலை மாவு குக் ஆகும். அதுக்காக தான் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ தக்காளியெலாம் நல்லா நசுங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா திக்காகணும். அது ஏன்னா அதான் முக்கியம். அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்கன்றது. நீங்கள் திக்காக கரைச்சிருந்து நீங்கள் ஊற்றின உடனே கட்டி தட்டிடுச்சுன்னா அது பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் கடலை மாவு. அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க ஒரு பவுலில். அதை ஆட் பண்ணி நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டே இருங்க. அது கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டியாகிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதித்து இந்த மாதிரி கட்டியானால் தான் பச்சை வாடை போக, அதாவது கடலை மாவோட பச்சை வாடை போக குக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை கோதுமை தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால் இதே கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ நான் காலையில் தோசைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி தோசைக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து அதுக்கப்புறம் நான் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி தோசைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதால உங்கள் விருப்பம் தான். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி திக்காகவே இருந்தாலும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இது பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் பாட்டி இது வந்து பருப்பு போடாத சாம்பார்னு செய்வாங்க. இப்போ நம்ம கடலை மாவு கரைச்சோம் இல்லையா, அதுலேயே வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடியும் போட்டு கரைச்சிப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது சாம்பார் மாதிரியும் இருக்கும், பருப்பு போடாத சாம்பார் மாதிரி டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப குயிக்கான சிம்பிளான ஒரு ரெசிபி மார்னிங் இட்லி தோசைக்கு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும், வேறு பேர்லேயும் பல வீட்டுகளில் சொல்கிறது உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.